இனிய இதமான தென்றல் காற்றில் உலாவி வரும் என் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு குறள். அதிகாரம் 25 அருளுடைமை. குறள் எண் 242. நல்லாற்றால் நாடி அருளாழ்க பல்லாற்றால் தேரினும் அஃதே துணை. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அளவைகளானும் பொருந்தும் ஆற்றானும் நன்றான நெறியினிலே நின்று நமக்கு துணையாம் அறம் யாது என்று ஆராய்ந்து அருளுடையவராக ஒன்றையொன்று ஒவ்வாத சமய நெறிகள் எல்லாவற்றிலும் ஆராய்ந்தாலும் துணையாவது அருளே, பரிது இல்லை என்கிறார். அருள்தான் முக்கியமானது என்று விளக்கியுள்ளார். அதாவது சுருக்கமாகவும் தெளிவாகவும் சொல்கிறேன். நல்வழியில் நின்று விரும்பி அருளை உடைய செயல்களை செய்க. ஏனென்றால் பல வழிகள் ஆராய்ந்து பார்த்தாலும் அதுவே உயிருக்கு துணையாக இருக்கிறது என்கிறார். அடுத்த குறள். அதிகாரம் 51 தெரிந்து தெளிதல். குடிப்பிறந்து குற்றத்தின் நீக்கி வடுப்பிரியும் நானுடையான் கட்டே தெளிவு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உயர்ந்த குடியில் பிறந்து குற்றங்களினின்று நீங்கி நமக்கு வடுவரும் கொள் என்று அஞ்சா நிற்கும் நானுடையவன் கண்ணதே அரசனது தெளிவு என்கிறார். உயர்ந்த குடி, அதாவது சுருக்கமாகவும் சொல்கிறேன், உயர்ந்த குடியில் பிறந்து குற்றங்களிலிருந்து நீங்கி பழி பாவத்துக்கு அஞ்சியும் நானுடையவர் இடத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டும். என்ன, அதாவது உயர்ந்த குடியில் பிறந்து குற்றங்களிலிருந்து நீங்கி பழிபாவத்துக்கு அஞ்சும் நாணம் உடையவர் இடத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டும். எப்படி ஆள்கிட்ட நம்பிக்கை வைக்க வேண்டும்? இப்படி ஆள்கிட்ட தான் நம்பிக்கை வைக்கணும்னு சொல்கிறார். எல்லாத்துட்டையும் நம்பிக்கை வைக்கக்கூடாது. தெரியாமல் போய் நம்ம எவன்ட்டையும் பழகிடக்கூடாது. அவனுடைய குணநலன்கள் என்ன, அவன் என்ன படிச்சிருக்கான், அவன் என்ன வேலை பார்த்தான், அப்படியெல்லாம் பார்த்து தான் அவனுடன் நட்பு வைக்க வேண்டும். அதனைத்தான் தெய்வப்புலவர் சொல்லுகிறார். நம்பிக்கை வைக்க வேண்டும். எவனாவது போய் நம்ம பாட்டு தெரியாமல் போய் விழுந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, எவன் பேச்சை கேட்டாவது அவன் கெட்டவனாக இருந்தான்னு வச்சுருங்க, நம்மளும் அவன் கூட சேர்ந்து சிறைக்கு போக வேண்டியதான். அதுதான். அல்லது அவனை நம்ம இது பண்ணிட்டு நம்ம போகணும். இதுதான் இதை தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அருமையாக சொல்கிறார். ஒருத்தனை பார்த்தவுடன் இந்த ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் அ மைண்டு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அவன் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு அவனோட சேரக்கூடாதுங்க, அப்படியே ஒதுங்கிடணும். அதுதான் நல்ல மனிதனுக்கு அழகு. அதுதான் அருமையாக. உயர்ந்த குடியில் பிறந்து குற்றங்களிலிருந்து நீங்கி பழிபாவத்துக்கு அஞ்சி நம் நாணம் உடையவர் இடத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டும். நாணம் உடையவரே அவன் நல்லவர் தான் இருப்பான். அதனால் அவனிடத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டும் சொல்கிறார். அற்புதமான குறளுங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச குறள். அடுத்து சொல்கிறேன். தோன்றின் புகழோடு தோன்றுக அத்திலா தோன்றாமல் தோன்றலின் நன்று. ஒரு மனிதன் தோன்றும்போது புகழோடு தோன்ற வேண்டும் என்கிறார். பிறந்த உடனே அவன் புகழோடாக தோன்ற முடியும்? அவன் என்ன செய்யணும்? தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும். அதாவது தன்னை புகழோடு ஆவதற்கு இப்போ வறியவருக்கு நாம் பொருளை கொடுத்தாலே, வறியவருக்கு நாம் சேமித்து வைத்த பொருளை கொடுத்தாலே நமக்கு புகழ் உண்டு. அந்த மாதிரி புகழை தேடி பெறக்கூடாது. நம்மளை அவங்களே புகழ வேண்டும் நம்மை. அந்த மாதிரி சும்மா போய் ஒரு இயக்கத்தில் போய் நான் சேர்ந்தேன் புகழ் பெற்றேன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது வாழ்க்கையில் அடுத்தவனுக்கு உதவி புரியணும், நல்லது செய்யணும் என்ற எண்ணம் இருந்தாலே அவன் புகழோடு இருப்பான். தோன்றின் புகழோடு தோன்று அஃதிலான் தோன்றலின் தோன்றாமை நன்று. இப்போ எங்கள் நகைச்சுவை மன்றத்தினுடைய தலைவர் பேராசிரியர் கொடைமாமணி ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள், அவர் பிறக்கையிலே புகழோட தமிழாசிரியருடைய மகன், அவ்வளோதான். ஆனால் அவராக தன்னை வளர்த்து கொண்டார். இன்றைக்கி அவர் தமிழால் உலகெங்கும் சுற்றி வருகிறார். உலகம் சுற்றும் வாலிபனாக திகழ்கிறார். தமிழால், தாய்மொழி தமிழால். அப்படி இருக்க வேண்டும் மனிதன். நீ எதை சாதிச்ச? முதல்ல நீ பெருசாக பேசிக்கிறதுக்கு
ஒரு மனிதன் வந்து நான் பெரியவன் அப்படி இப்படி பேசிக்கிறேன் அதெல்லாம் கிடையாது. நீ இப்படி இருந்து பேசிட்டீங்கன்னா இவரே பேச மாட்டார். நான் ஒரு பெரிய மிகப்பெரிய சான்றோன் தமிழ் அப்படிலாம் இவர் ஒரு பொழுதும் அவருடைய பேச்சு யூடியூப் பேச்சை கேட்டோம்னா சொல்லவே மாட்டார். ஏன்னா அந்தளவுக்கு நல்ல மனிதன். நல்ல மனிதர்களை தேர்ந்தெடுக்க வேண்டுமுங்க. அவன் தான் மனிதங்க முதல்ல. அதே தெரியலேன்னு வச்சுக்கிறேங்க மனிதனா அதான் இருக்கு. அதுக்கடுத்து அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லையா இல்லாங்கியாங்கு. அருள் உடையவனுக்கு மேலுலகத்தில் இடமில்லை. அதே போல் பொருள் இல்லாதவர்களுக்கு இவ்வுலகத்தில் நன்றாக வாழ முடியாது. பொருள் இல்லைன்னா எப்படி வாழ முடியும்? நன்றாக முடியாது. அதைத்தான் சொல்கிறார். அருள் இல்லாருக்கு மேலுலகத்தில் வாழ முடியாது, இடமில்லை. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகத்திலே இடமில்லை. ஏன்னா பொருள் இல்லைன்னு வச்சுக்க எப்படி வாழ்வான் அவன்? இறந்து தான் வாழ வேண்டும். இறந்துனா என்ன? சின்னரானா இறந்து, அதாவது பிச்சை எடுத்து தான் வாழ வேண்டும். அதைத்தான் சொல்லுகிறார், வலியுறுத்துகிறார். மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடேன். உலகம் பழிக்கும் தீயொழுக்கத்தை விட்டுவிட்டால் மொட்டையடித்தாலும் சடை வளர்த்தலும் ஆகிய புறக்கோணங்களும் வேண்டா. இது ஊரை ஏமாத்துறது. கள்ளச்சாமியார்கள்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க என்ன செய்கிறது? உலகம் பழிக்கும் தீயொழுக்கத்தை செய்துவிட்டு கள்ளச்சாமியார்கள் என்ற வேடத்தை செய்துவிட்டு அவன் என்ன செய்வான்னா சடை வளர்த்துக்கிடுவான், மொட்டையடிச்சுக்கிடுவான். அப்படி அதாவது குறிப்பாக பெண்களை மயக்குவன் தான் இவன். இவர் சொல்லக்கூடியவர் இதாக சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா பெண்களை மயக்கக்கூடியவன். மயக்கி சாமின்ற போர்வையில் இந்த பெண்கள் இன்னும் பெரும்பாலும் இப்போ எல்லா பெண்களுமே அந்த அளவுக்கு இல்லை. பழைய பெண் 2000 ஆண்டுக்கு முன்னாடி அவர் சொல்கிறது கரெக்ட் தான். அது இப்போ நடக்குதில்ல. இப்போவே நடந்துச்சு. நம்ம பார்த்தோம்ல, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் சிறையிலே இறந்தான்ல. அவன் என்னென்ன அட்லிகள் செஞ்சான். அவனுடைய அந்த ஆசிரம் பின்னாடி பூரா பிணங்கள் தான் தோண்டி பார்த்தான். அப்படியே வாழணுங்க. ஏன் நீ ஒரு நல்ல சம்பாரி, நல்லா உழைத்து நீ திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையை அற்புதமாக நடத்து. ஏன் அப்படி செய்கிற? சிரிச்சு பாருங்க. அதை தாங்க மனிதன் வந்து மனிதனாக வாழ வேண்டுங்க, உழைத்து வாழ வேண்டும். அதுக்கடுத்து நான் எப்பவும் சொல்லக்கூடிய சூழல், அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். இந்த 4 குணங்களும் உடையவன் நிச்சயமாக தீயினால் அழிவான். இது அப்படி சொல்லலை. அவர் எதையுமே ஒருத்தன் கெட்டு போவான், ஒருத்தன் நல்லா அப்படிலாம் சொல்லலை அவர். நான் சொல்கிறேங்க. ஏன்னா இது நாளுமே அவன் அழிச்சு விடுங்க. அழுக்காறு அடுத்தவனை பற்றி பொறாமப்படுறது, அவன் பேராசை கொடுறது. நம்ம பெரிய பணக்காரனாக வரணுங்க, நம்ம இந்த உலகத்திலே நம்ம தான் பெரியவனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அழுக்காறு அதான் பேராசை. அதுக்கடுத்து இப்போ ஒரு இயக்கத்திலே இருக்கான்னு வச்சுக்கிறேங்க, அவன் அந்த இயக்கத்தில் அவனை விட பெரிய ஆள் வந்துட்டான்னு வச்சுக்கிறீங்களேன். உடனே என்ன செய்வான்? இவனை ஆகா நம்மளோட இவன் பெரிய அளவில் இருக்கான், கடைசியில் இவன் நாளை நமக்கே உட வச்சிருவான் இருக்கே அப்படின்னு சொல்லி அவனை மட்டம் தட்டுறது. அதுக்கு பேர் தான் பேராசை. வெகுளி கோபம், இன்னாச்சொல்லாம் கடுஞ்சொற்கள். இவைகளெல்லாம் பேசக்கூடாது. இதெல்லாம் பேசக்கூடிய ஆள் இருக்காங்க. இப்போ நான் தெரியாமல் சில பேர்கிட்ட பழகிட்டேன், அவங்களும் இப்படி தான் இருக்கான். அவன் இப்படி தான் இருக்கான், அவங்க தெரியாமல் பழகிட்டேன், அவங்களும் இப்படி தான் இருக்காங்க. ஆனால் இப்போ நான் விளையிட்டேன், நமக்கு என்ன நம்ம பிடிக்கிறேன்னு அவன் விளையிட வேண்டியது, அவன் என்னையும் செஞ்சுட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். அறம் சார்ந்த ஒருவன் இவையெல்லாம் இல்லாதவன் தான் அறம் சார்ந்தவன் என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். நாளை மீண்டும் நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.